திரிசப்ரேன் உங்களுடைய முதற்கட்ட பார்வை முன் வச்சிருக்கேன். ரெண்டு மூணு விஷயம் அர்ஜுனமூர்த்தி சார் சொன்னாங்க. குஜராத்லேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல்கள் என்ன இருக்குது இந்த 30 வருஷமா அப்படின்னு. 2002 குஜராத் கலவரம் நடந்தது, அது மறந்துட்டாங்க போல. அதுல வந்து எவ்வளவு இஸ்லாமியர்கள் இல்ல சார். சுப்ரீம் கோர்ட் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு வந்து திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தொடர்பு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர 2000 பேர் இறக்கல. அவங்க சார் நான் பேசவே அவர் அப்பவே குறுக்கிடணும்னு கேட்டாரு. இல்ல அவர் அப்பவே குறுக்கிடணும்னு கேட்டாரு. நீங்க பேசி முடிச்ச அப்புறம் அவர் பேசணும் அவர் அலோ பண்ண. இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் இல்லைன்னு சொன்னதுக்கு பதில் அங்க வந்து கிட்டத்தட்ட 2000 பேர் இறந்தது. அது வயலன்ஸ் அமைதியா இருந்தாங்க அவங்க. அது வந்து ஒரு குஜராத் ரைட்ஸ் தானே இன்னமும் சொல்றேன். அதுல வந்து பிரதமர் அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கறத தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த ரைட்ஸே நடக்கல, அப்படி ஒரு கலவரமே நடக்கல குஜராத்ல எந்த நீதிமன்றமும் இந்தியால சொல்லவே இல்லை. நான் அதை தான் சொல்ல வரேன். உத்தரப்பிரதேஷ்ல அக்லக் அப்படின்றவர் வந்து மாட்டு இறைச்சி வைத்திருந்தாருன்னு சொல்லிட்டு அவரை கொலை செய்தது யார்? இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் மீது நடந்த தாக்குதல் இல்லையா? முதல் கேள்வி. இரண்டாவது, திரு மன்மோகன் சிங்கோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து எல்லாரும் அதை பேசுறாங்க. அதுல என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, upliftment of SC, STs, other backward classes, minorities and women and children. We'll have to devise innovative plans to ensure that minorities, particularly the Muslim minority, are empowered to share equitably in the fruits of development. They must have the first claimant resources. தேன்னா எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றாரு. ஆமா சார், எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றாரு. ஆனா இப்போ பிரதமர் அவர்கள் பேசுறாங்கல்ல, பிஜேபியில எல்லாரும் பேசுறாங்கல்ல, ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். நான் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ எடுத்து படிச்சேன். கிட்டத்தட்ட என்ன 48 பக்கம் இருக்கு. ரீடிஸ்ட்ரிபியூஷன் என்ற வார்த்தையை அங்க இல்ல. கூகுள் கண்ட்ரோல் எஃப்னு போட்டா சிம்பிளா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கம்ப்யூட்டர்ல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கண்ட்ரோல் எஃப் போட்டீங்கன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற வார்த்தையை போட்டீங்கன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் வார்த்தையே அந்த மேனிஃபெஸ்டோல இல்ல. இன்னொன்னு வெல்த்னு போட்டீங்கன்னா ஒரு 5 பேஜ்ல வெல்த்ன்ற வார்த்தை வருது. அதுல எடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அவங்க சொல்லி இருக்கிறது என்னன்னா, இந்த நாட்டில் பரவலாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இன்இக்வாலிட்டி, அதாவது இன்இக்வாலிட்டியை வந்து நாங்கள் குறைப்போம். அதை எப்படி குறைப்போம்னா, அந்த இன்இக்வாலிட்டி ஆஃப் வெல்த்தை வந்து சூட்டபிள் சேஞ்சஸ் இன் பாலிசிஸ், அதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவங்க இவங்க கிட்டேருந்து எடுப்போம், அவங்க கிட்டேருந்து எடுத்து பிரித்து கொடுப்போம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க சொல்லலை. அந்த மேனிஃபெஸ்டோவை படிக்காமலே இங்கே வந்து இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அந்த வார்த்தையே இல்லைங்க. வெல்த்ன்ற வார்த்தை இருக்கு, ரீடிஸ்ட்ரிபியூஷனே இல்லை. அப்புறம் பிரதமர் அவர்கள் வந்து என்ன பேசுறாரு, இஸ்லாமியர்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரா இல்லையா? அவங்க வந்து அர்ஜுனமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் கட்சியோ அல்லது இந்தியா கூட்டணியோ ப்ரொவோக் பண்றதுக்காக பேசக்கூடிய விஷயங்கள் அது அப்படிங்கிறாரு. அப்ப என்ன பண்ணிருக்கணும்னா, அவங்கள சொல்லி இருக்கணும், ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை, ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை அவங்கள வந்து ரொம்ப ஓப்பனா அவங்கள வந்து வேற நேம்ஸ் எல்லாம் கால் பண்ணி சொல்லக்கூடாதுங்க. இது மட்டும் இல்ல, ஏற்கனவே சிஏஏ அப்ப ப்ரொடெஸ்ட் வந்த போது ஒருவரினுடைய ஆடைகளை வைத்து அவர் யார் என்று அடையாளம் காணலாம் சொன்னது யாரு? பிரதமர் தானே சொன்னாரு. அதன் பிறகு அந்த சிஏஏ போராட்டம் எவ்வளவு பெருசாக வெடித்ததுன்னு பார்க்கலாம். அதன் பிறகு வந்து 2017 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் கபரிஸ்தான் ஷம்ஷான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை கொண்டு வந்தது யாரு? ஸோ ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய எதிர்ப்புங்கிறத வந்து இவங்க வந்து இப்ப கொண்டு வராங்க. இப்ப கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னங்கிறது தான் கேள்வி. இஸ்லாமியர்களுக்கு தான் இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் கொடுப்போம், இந்துக்கள் கிட்ட இருந்து எடுத்து இஸ்லாமியர்கள் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும் போதே அது தேர்தல் பரப்புரைக்காக கையாளப்படக்கூடிய ஒரு தேர்தல் பரப்புரைக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு இந்து கன்சாலிடேஷன், மெஜாரிட்டி இந்து கன்சாலிடேஷன் பிஜேபி பக்கம் கொண்டு வரதுக்காக செய்யப்படுகின்ற ஒரு யுக்தி தான். இதுல இன்னொன்று, சரி, அது பரப்புரை வேற வெறுப்புரை வேற. இங்க வெறுப்பு அதிகமாக இருக்கு, வெறுப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தானே எதிர்க்கட்சிகள் பேசும்போது நாங்க என்ன பண்ண முடியும் சார்? இங்க இது வந்து பரப்புரை மாதிரியே இல்லையே. இது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை எதிர்த்து பேசுற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி கிட்ட இருந்து இருக்கிற ரிசர்வேஷனை எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. அதற்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கா? காங்கிரஸ் எங்கேயாவது சொல்லி இருக்காங்களா? பண்ணாங்களே சார், அவங்க தொடர்ந்து தானே சார் பண்ணாங்க. அடுத்த சுற்றுல பேசலாம். சரி, சிவபிரியன் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திராமசாமி ஐயப்பன், பங்களாதேஷ் பேசலாம். அடுத்த சுற்றுல பேசலாம். திராமசாமி ஐயப்பன்
நாட்டின் வளம் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட இடஒதுக்கீட்டையும் முஸ்லிம்களுக்கு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னுரிமை தரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தான் காங்கிரஸ் கட்சி செயல்படுகிறது அப்படிங்கிற பிரதமரின் கருத்துக்கு என்ன பின்னணி? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். என்ன ஒரு பாகுபாடு இன்னைக்கு நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, மன்மோகன் சிங் அவர்களோட பேச்சை தனித்தனி வாக்கியங்களை தனியா பார்க்கணும், அதை நீங்க கோரிலேட் பண்றது சரியா கோரிலேட் பண்ணல அப்படின்றாங்க. பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோலையும் சரி, பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சஸ் என்ன அப்படின்னு அன்னைக்கு பிரதமராக இருந்தனால மன்மோகன் சிங் அவர்களோட ஸ்பீச்சை போட்டிருக்காங்க. அதை நான் இப்போ நியூஸ் 18 ட்விட்டர் ஃபீட்ல டேக் பண்ணியிருக்கேன். அதை ஹைலைட்டும் பண்ணி அந்த லைன் பை லைன் கலர் கோட் பண்ணது நான் அபிஜித் ஐயர் மித்ரா பண்ணது, அதை நான் ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஒன்று. இரண்டாவது, நான் அதை சொல்றேன் அப்படின்னா நான் அந்த வாக்கியத்தையும் நான் திரும்பி படிக்கிறேன். அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் பேசிய போது அந்த சென்டென்ஸ் பிரேக் என்ன அப்படின்றத பார்க்க மாட்டேங்க. நான் அந்த 3 பிரேக்கையும் நான் என்னன்னு சொல்றேன். சுருக்கமா சொல்லிருங்க. பிரதமர் மன்மோகன் சிங் அன்னைக்கு பேசும்போது முதல்ல பிற்படுத்தப்பட்டவர் பழங்குடியினரை பத்தி பேசுறாங்க, பெண்களை பத்தி பேசுறாங்க, அவங்களுக்கு அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்றத பேசுறாங்க. அவங்களுக்காக புதுதாக ஒரு டிவைசஸ் கொண்டு வரணும், அப்பதான் அவங்கள ரீவைட்டலைஸ் பண்ண முடியும்ன்றாங்க. அதற்கப்புறமாக நாங்க மைனாரிட்டிஸ்க்காக பண்ணணும், பர்டிகுலரா முஸ்லிம் எம்பவர் பண்ணணும். அதுல ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரைட் ஓவர் தே மஸ்ட் ஹேவ் தி ஃபர்ஸ்ட் கிளைம் ஓவர் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்றாங்க. அப்போ ஒவ்வொரு தனி சமூகத்தையும் சொல்லி, அப்புறம் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, அதற்கப்புறமா அவங்க சொல்லும் போது அதை யாரை சார்ந்து சொல்றாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட். இப்ப நான் ஏன் அதை குறிப்பிட்டு காட்டினேன் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது அவர்களோட இதுல பரப்புரையில 3 பார்ட். காங்கிரஸோட யுக்தியும் எண்ணமும் என்ன, அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நாங்க உங்களுக்காக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோம் அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது புதிது கிடையாது, இந்த பல காலமா செஞ்சுட்டு வராங்க. 2006 பிரதமரா இருக்கும்போது மன்மோகன் சிங் அவர்களும் சொன்னாங்க, இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துல ராகுல் காந்தி அவர்களும் சொல்றாங்க. இதுதான் காங்கிரஸோட யுக்தி அப்படின்றது ஒரு ஒரே நிமிஷம். நீங்க இது வரைக்கும் சொன்னது எல்லாமே முடியல. இல்ல ஒரு நிமிஷம் நீங்க இது வரைக்கும் சொன்னது எல்லாமே கிளாரிஃபைடு. இல்ல கிளாரிஃபைடு இல்ல நான் சொல்றது இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இது வரைக்கும் சொன்னது எல்லாமே கிளாரிஃபைடு. இங்க கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் காங்கிரஸை அல்லது இந்தியா கூட்டணியை அல்லது காங்கிரசினுடைய உள்நோக்கத்தை விமர்சிப்பதற்கோ ப்ரோவோக் பண்றதுக்கோ பிரதமருக்கு அரசியல் ரீதியாக எல்லா உரிமைகளும் உண்டு. ஆனால் சிறுபான்மையினரை, நேரடியாக இஸ்லாமியர்களை தரம் தாழ்த்தி பேசுவது, விமர்சிப்பது என்பது மத வெறுப்பு பரப்புரை இல்லையா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதனாலதான் என் எக்ஸ்பிளனேஷனை ஃபுல்லா கேட்டீங்கன்னா அது ஏன் இல்ல அப்படின்றது தெரிய வரும். சோ எதிர்கட்சிகள் என்ன வேணா சொல்லலாம், ஆனா அது என்ன அப்படின்றத பிரேக்கப் அவங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல காங்கிரஸ் கட்சி இவ்வாறு செய்வது தவறு, அவர்களோட கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி மக்களுக்கு எதிர்த்த கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி, ரிலீஜியஸ் லைன்ஸ்ல பேம்பர் பண்றாங்க. அவங்க ஒரு சமூகத்தை மட்டும் சார்ந்து நாங்க இவர்களுக்காக இதை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எலெக்ஷன் யுக்திக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கு என்ன தேவையோ, நாட்டுக்கு என்ன தேவையோ அதற்கும் அப்போஸ்ட். ஒரு செக்குலர் ஸ்டேட்ல இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இங்க 2024 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ நம்ம ஸ்டேட் அசம்பிளில, தமிழ்நாடு சட்டசபையில ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்பட்டது. என்னன்னா, மக்கள் ரேஷியோவை யாரு ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்களோ, அதாவது ஜனத்தொகை யார் கட்டுப்படுத்தி இருக்காங்களோ, யாரு நேச்சுரல் வெல்த்தை சரியா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். யாரு நேச்சுரல் வெல்த்தை சரியா யூட்டிலைஸ் பண்ணல, யாரு மக்கள் தொகையை அதிகமாகவே வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்டேட் பெனிஃபிட்ஸ் கொடுக்க கூடாது. அதாவது டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஃபைனான்ஸ் கமிஷன் எப்படி அலோகேஷன் பண்ணுதோ, அது மட்டும் இல்லாம டீலிமிட்டேஷன் எக்ஸைஸ் வரும்போது எப்படி அலோகேஷன் திரும்பி ஆகுமோ, பாராளுமன்ற தொகுதியா இருக்கலாம், சட்டசபை தொகுதியா இருக்கலாம், இல்லாட்டி லோக்கல் பாடி தொகுதியா இருக்கலாம், அப்ப அந்த அலோகேஷன்லாம் பண்ணும்போது நீங்க டீலிமிட்டேஷன் யாரு இன்னும் இதன குடும்ப கட்டுப்பாடு சரியா பண்ணல, யாரு ஜனத்தொகையை சரியா மெயின்டைன் பண்ணல, யாரு நேச்சுரல் வளத்தை சரியா பயன்படுத்தல, இவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்க முடியாது அப்படின்றத அவங்க பயன்படுத்திருக்காங்க. அத ரொம்ப பிரதமர் பேசுறதுக்கும் இந்த அரசாணைக்கும் ஒற்றுமை இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா அந்த அரசாணையில பாப்புலேஷன் கண்ட்ரோல் இல்லாத இடத்துல நம்ம பெனிஃபிட்ஸையும் ஸ்கீம்ஸையும் கொடுக்க கூடாது. யார் அந்த பெனிஃபிட்ஸையும் ஸ்கீம்ஸையும் எடுத்துக்கணும் அப்படின்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் கொண்டு வந்து அந்த ரேஷியோஸை மெயின்டைன் பண்ணவங்களுக்கு கொண்டு வரணும்னு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது இங்க அதே விஷயம் தான். எங்க கண்ட்ரோல் இருக்கோ அங்க கொடுக்கணும். யார் அதை சரியான கவர்மெண்ட் பாலிசிஸை ஃபாலோ பண்ணிருக்காங்களோ, யார் அதற்கான சரியான தேவை இருக்கோ அவர்களுக்கு கொடுக்கணும். விஷயம்
இல்ல இன்னொரு வருத்தத்தக்கமான விஷயம், எதிர்கட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்ற எல்லா கட்சிகளும் இன்னைக்கு ஒரு சமூகம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அது ஒரு சமூகம் மத நம்பிக்கை சார்ந்து இல்ல. இன்னைக்கு யாருக்கு அத்தியாவசிய தேவைகள் இல்லையோ, யாரு வந்து பணவீக்கம் ரொம்ப குறைவா இருக்கோ, பிலோ பாவர்ட்டி லைன் இருக்காங்க, இல்ல யாருக்கு அத்தியாவசியங்கள் கிடைக்கலையோ அவர்கள் எல்லாருக்குமே நம்ம வந்து அரசுகள் உதவி பண்ணணும். ஆனா அதை ஒரு சமுதாயத்தை எந்த அடிப்படையில முடிவு பண்றது சார்? சார் அதுக்கு என்ன நம்ம சென்சஸ் எடுக்கிறோம் சார், நம்ம அதையும் தான் கேக்குறாங்க எதிர்க்கட்சிகள். எல்லாருக்கும் இன்கம் இருக்கு. சோ அவங்களோட டோட்டல் அசெட் ஸ்ட்ரென்த்தும் இன்கமும் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி யாருக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். சமூகம் சார்ந்து இல்ல, வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். வாய்ப்பை யாரு போய் நாட முடியாதோ. இப்ப திரு ராமசாமி மெய்யப்பன் சொன்னது போல பிரதமர் பேசி இருந்தால் இவ்வளவு பெரிய சர்ச்சைகளுக்கு இடமே இல்லை. அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்கள் ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்லும் போதுதான் பிரச்சனை ஏற்படுது. அதை நீங்க ஒரு சமூகத்தை குறிப்பிட்டுதான் சொல்றீங்கன்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க.